கிட்ஸுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடல். இங்க நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸு கிட்ட ஒரு விஷயத்த நோ சொல்லும் போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே கன்சிஸ்டண்டா நோல நிக்கணும். இப்போ அப்பா நோ சொல்றாரு, ஆனா தாத்தா என்ன பண்றாருன்னா குழந்தை அழுவுது பார்க்க முடியலன்னு ஃபோன் கொடுத்துடுறாரு. அப்ப அந்த கிட்டுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னா, நம்ம இந்த மாதிரி அழுது அடம் பிடிச்சு கேட்டா நம்ம எப்படியும் அந்த பொருளை வாங்கிடலாம். ஸோ ஒரு பேட் பிஹேவியரை நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. இது போக போக டெம்பர் டேண்ட்ரம்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆகுறப்போ அதை ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் வந்து நீங்களும் கிராண்ட் பேரண்ட்ஸும் சேர்ந்து குழந்தைகிட்ட என்ன விஷயம் சொன்னாலும் ஸ்ட்ரிக்டா இருங்க. நீங்க உங்களுடைய ரியாக்ஷன்ஸை ரெஸ்பான்சஸை சேஞ்ச் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியாது. நீங்க கன்சிஸ்டண்டா நோல நோ, எஸ்ல எஸ்ன்னு நின்றீங்கன்னா the child will also learn like in the boundaries. This is how parents usually respond and react when we ask something ன்ற விஷயம் அவங்களுக்கு புரியும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பேரண்ட் பண்றாங்கன்னா, குழந்தை விழுந்த உடனே அவங்க எக்ஸ்பிரஷன் வந்து ஓவரா கொடுத்து அச்சுச்சோ சம்திங் பேட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு குழந்தைக்கு காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே குழந்தையும் அழ ஆரம்பிச்சிருது. நம்ம நியூட்ரலான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறப்போ குழந்தைக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ், ஓகே நத்திங் ஹேப்பன், நம்ம எந்திரிச்சு அகெயின் வில் ட்ரை அப்படின்ற கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்கு வரும். மிஸ் போன் பண்ணி என்ன திட்டுறாங்க, நீங்க பண்ணது நான் திட்டுவாங்கவா? நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்ஸுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடல். நீங்க ஜாலி ஃபன்னுக்குன்னு நினைச்சு பண்ற விஷயங்கள் வந்து கிட்ஸ் வந்து ஓகே திஸ் இஸ் அ ரைட் திங் டு டூன்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இங்க தாத்தா வந்து அடி ஓகேன்றப்போ குழந்தைக்கு வந்து அடிக்கிறது இஸ் நாட் அ பிக் டீல், அடிச்சு விளையாடலாம்னு நினைச்சு ஸ்கூல்லையும் அதே வந்து அவங்க காப்பி பண்றாங்க, அதை பிரிட்டன் பிளே மாதிரி பண்றாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த பிஹேவியர்ஸ் அக்செப்டபிள் இல்லைன்னு எப்ப தெரியும்னா, குழந்தை அடிக்கும்போதே யூ ஹாவ் டு சே நோ, இல்ல அவங்க கையை பிடிச்சி நோ, இல்ல அவங்கள டைவர்ட் பண்ணணும், அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா மதர் அண்ட் ஃபாதரோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்டுக்கு ஃப்ரம் பர்த் டு 1.5 to 2 years வரைக்கும் ட்ரஸ்ட் வெஸ் மிஸ்ட்ரஸ்ட், அது சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங், அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்னா அது குழந்தையோட சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அது லேட்டர் ஆன் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸையும் கிரியேட் பண்ணும்.
ஐயோ ஐயோ என்னது இது? என்னது எடுத்து உள்ள போடு. சும்மா எல்லாத்தையும் கீழே 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 போடு. சொன்னா உனக்கு புரியாதா? இப்ப பாரு. சும்மா என்னால முடியல பாருலாம் வச்சு. போடு சீக்கிரம். எடுத்து போடு. இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா குழந்தை திங்ஸை தூக்கி போட்ட உடனே அம்மாக்கு கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இரிட்டேட் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க கோவத்தை வந்து சைல்டு மேல ஃபுல்லா வெண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ சைல்டுக்கு வந்து மதர் அண்ட் ஃபாதர் கேர் கிவர்ஸ் தான் ரோல் மாடல். ஸோ அம்மா பண்ண அதே விஷயத்த அவங்க வந்து அவங்க சிப்ளிங் கிட்ட காட்டுறாங்க. ஸோ தே லேர்ன் ஃப்ரம் அஸ். எப்பவுமே நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாம குழந்தைங்க கிட்ட அப்ரோச் பண்ண கத்துக்கணும். வீட்டில் உங்கள் கிட்ஸு ஓடிட்டு குதிச்சுக்கிட்டு ரொம்ப துருன்னு உட்காரவே முடியாமல் ரொம்ப ஹைப்பராக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு என்ன ஃபுட்ஸு கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சுகர்ஸ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து நிறைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன்டியூஸ் பண்ணுதுன்னு ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணாலே நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸும் இந்த ஆக்டிவிட்டி லெவலும் ரெடியூஸ் ஆகிறது பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஹை எனர்ஜி சேனலைசிங் ஆக்டிவிட்டீஸை கிட்ஸுக்கு ஃபிசிக்கலாக வீட்டில் ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டியர் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இன்னும் நிறைய பேரண்டிங் டிப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன எது கேட்டாலும் அப்படின்னா இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? திரும்பிடா சீதா. நாய் சகர் நாய் சகர் நாய் சகர். இந்த சிச்சுவேஷன்ல